Hey, hello guys, how are you doing? This is Ashram. So let's get straight into the point. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மைக்ரோசாஃப்ட் ஈவெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு அண்ட் விண்டோஸ் 11 அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த விண்டோஸ் 11 இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்ன புது ஃபீச்சர்ஸ் வந்திருக்குன்றதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது வந்து விண்டோஸ் 11 வந்து எந்தெந்த சிஸ்டம்க்கெல்லாம் வந்து சப்போர்ட் ஆகுன்றதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். அண்ட் இந்த வீடியோலையும் நான் சொல்கிறேன் எந்தெந்த ஓஎஸ்க்கு வந்து விண்டோஸ் 11 ஃப்ரீ அப்கிரேடாக கிடைக்குதுன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோலையும் பார்க்கலாம். அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா விண்டோஸ் 11 வந்து ஒரு ரிஃப்ரெஷ்டான லுக்கில் இருக்குது. அண்ட் விண்டோஸ் 11ஓட யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மேக்கோட யூசர் இன்டர்ஃபேஸ் மாதிரியே வந்து விண்டோஸ் 11ஓட யூசர் இன்டர்ஃபேஸை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் அவங்க ஸ்டார்ட் பட்டன் வச்சுருக்காங்க. அதுலேயும் வந்து மேக்லேயும் அந்த மாதிரி தான் வந்து சென்டரில் தான் ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூ விட்ஜெட்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் கேமிங் வந்து பிசியில் வந்து இன்னும் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் கேம் வந்து ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும். அண்ட் பிசி கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்ன்ற மாதிரியும் வந்து மைக்ரோசாஃப்ட் கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்தது ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய விஷயம் வந்து விண்டோஸ் 11 என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் எல்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஸ்டோருக்கு வரப்போகுது. அண்ட் இதை வந்து எப்படி கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அமேசானோட கொலாபரேட் பண்ணுறாங்க மைக்ரோசாஃப்ட். ஸோ அவங்களோட கொலாபரேட் பண்ணி அமேசான் ஆப் ஸ்டோர்லேருந்து நம்ம வந்து விண்டோஸ் 11க்கு வந்து மைக்ரோசாஃப்ட் ஆப் ஸ்டோர் வழியாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இதை நம்ம வந்து அந்த ஆப்ஸை. அண்ட் இது ஒரு நல்ல கூலான ஃபீச்சர் தான். ஏன்னா வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் தான் வந்து இருக்கிறதுலே லீடிங்காக இருக்குது. அவங்க தான் வந்து டாமினேட் பண்ணிருக்காங்க. அந்த ஃபீச்சர் ஆண்ட்ராய்டு ஆப்ஸை வந்து விண்டோஸில் கொண்டு வர்றது வந்து இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். அண்ட் இது ஒரு பெஸ்ட் ஃபீச்சர்னே சொல்லலாம் விண்டோஸ் 11 அப்டேட்டில். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸ் 11 வேறு என்ன ஃபீச்சர் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா வீடியோ காலிங் வந்து டெஸ்க்டாப்லேயே அவங்க வைக்க போகிறாங்க. ஸோ வீடியோ காலிங் ஆப் லைக் ஜூம்லாம் வந்து ஆல்ரெடி வந்து அதுதான் வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூ எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஸோ அதை வந்து இவங்க வந்து பில்டின்னாக வந்து சிஸ்டமில் கொண்டு வர போகிறாங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். அண்ட் இப்போது இந்த இதை எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து விண்டோஸ் 11 பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ரிஃப்ரெஷ்டான லுக்கு. ஸோ விண்டோஸ் 10ஓட விண்டோஸ் 10 வந்து நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு கூல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும், லைவ் விட்ஜெட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி வந்து நிறைய சொல்லியிருக்காங்க அவங்க. அண்ட் இது எப்போ ரிலீஸ் ஆக போகுது, விண்டோஸ் 11 வந்து எப்போ நமக்கு கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஹாலிடேஸில் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஹாலிடேஸ்னால் அவங்களுக்கு எப்போன்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் நவம்பர் அந்த டைமில் மோஸ்ட்லி வந்து நவம்பர் ரிலீஸ் வந்து இருக்கும் இந்த விண்டோஸ் 11 ஓஎஸ். அண்ட் இது வந்து யாருக்கு வந்து அப்கிரேட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எக்ஸிஸ்டிங் விண்டோஸ் 10 யூசர்ஸ் வந்து வில் பி ஏபிள் டு அப்கிரேட் டு விண்டோஸ் 11 வந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி அப்கிரேட் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா வந்து செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் விண்டோஸ் அப்டேட்ஸ்ன்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா வந்து அப்டேட் வந்திருந்தால் அதிலே காட்டும், அதிலே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பின்னாடி இருக்க அதாவது வந்து விண்டோஸ் 8.1 அதுக்கப்புறம் விண்டோஸ் 7 அதுக்கெல்லாம் வந்து அப்கிரேட் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் என்ன சொல்லியிருப்போம்னா வந்து அதாவது வந்து கண்டிப்பாக விண்டோஸ் 7லேருந்தே வரும் ஓஎஸ் விண்டோஸ் 11 அப்டேட் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்போம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே வந்து இவங்களுக்கும் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதுக்கான ப்ரொவிஷன் வந்து விண்டோஸ் 11 வந்து அப்கிரேடுக்கு வந்து செட் பண்ணியிருக்காங்க அவங்க. விண்டோஸ் 7 விண்டோஸ் 8.1 அண்ட் விண்டோஸ் 10க்கு வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு வந்து அவங்க அதுக்கான ப்ரொவிஷன் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. XDA டெவலப்பர்ஸ் வந்து இதை பார்த்துருக்காங்க. இதை பார்த்துட்டு நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இப்போது அது வந்து விண்டோஸ் 7லேருந்து அவங்களுக்கு ஃப்ரீ அப்கிரேட் தரலைன்னா எப்படி தருவாங்கன்னு கேட்டிங்கன்னா மினிமம் காஸ்ட்டுக்கு வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து அப்கிரேட் கிடைக்கும். அண்ட் 2025ஓட வந்து விண்டோஸ் 10ஓட சப்போர்ட் வந்து கம்ப்ளீட்டாக மைக்ரோசாஃப்ட் முடிக்க போகிறதா வந்து அவங்க சைலண்ட்டாக வந்து அந்த மைக்ரோசாஃப்ட் ஈவெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து விண்டோஸ் 11க்கான ஃபீச்சர்ஸ் அண்ட் அப்கிரேட் எல்லாத்தை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அண்ட் உங்களுக்கு இதில் வந்து இந்த விண்டோஸ் 11 ஓஎஸில் வந்து பிடிச்ச ஃபீச்சர் என்னன்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க, அதாவது விண்டோஸ் 11 வந்து நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க, என்ன ஃபீச்சர்ஸ் வச்சுருக்கலாம் அப்படின்றத வந்து நினைக்கிறீங்கன்னா அதையும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பேசுவோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் see you soon with another video guys. Bye, take care.